ஓநாய் பெண் சாபம். அது ஒரு அழகான தேவிகாபுரம் என்ற கிராமமானால் அங்க இருக்கும் மக்களுக்கு அதுதான் கடைசி நாள் என்று அவங்களுக்கு தெரியல. அங்க இருக்காங்க எல்லாரும் வழக்கம் போல் வேலைகள் ஆனந்தமா செஞ்சிட்டு இருக்காங்க. ஏண்டா ராமசாமி, உனக்கு ஒன்று தெரியுமா? நம்ம கிராமத்தில் இரவு ஆனால் ஒரு ஓநாய் சத்தம் கேட்குது. நீ அந்த சத்தத்தை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் பயந்துருக்காங்க. ஆமாண்டா முத்து, என்னோட மனைவி கூட அந்த சத்தத்தை கேட்டு நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. உனக்கு ஒன்னு தெரியுமா? நம்ம கிராமத்து பக்கத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டு வழியா வருவாங்க எல்லாம். அந்த ஓநாய் சத்தம் கேட்டு அந்த பக்கம் அவங்க போறாங்க. அவங்க திரும்பி வரமாட்டாங்க. மர்மமான முறையில அவங்க மாயமாயிடுறாங்க. அதனால இரவு வெளியே போகவே பயமா இருக்கு முத்து. அன்னைக்கு அமைதியான இரவு வந்தது. அன்று பௌர்ணமி. பறவைகள், விலங்குகள் தனது வீட்டிற்கு போக திடீரென்று ஒரு பெரிய ஓநாய் சத்தம். வேலைய முடிச்சிட்டு அந்த காட்டு வழியா ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு வராங்க. அப்போ ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேட்குது. ஓநாய் சத்தமாக குரல் ஒலிக்குது. திடீரென்று ஓநாய் சத்தம் கேட்க அந்த பெண் அருகில் செல்கிறாள். அந்த ஓநாய் கடித்தால் நானும் ஓநாயாக மாறிடுவேன் என்று அவளுக்கு தெரியும். அந்த ஓநாய் அவளை வசியம் பண்ணிக்கிட்டு நெருங்க வைத்து அவளை கடிக்கிறது. நல்ல வேளை இந்த பெண்ணை கடித்து ஓநாய் பெண்ணாக மாறின. இந்த பெண்ணை வைத்து ஊர் மக்களை எல்லாரும் ஓநாயாக மாற்றுவேன். என்னுடைய உலகத்திற்கு அவர்களை கொண்டு செல்வேன். அதற்கு நான் கிராமத்துக்கு போகணும். அங்க என்ன நிலைமையெல்லாம் கவனிச்சு கரெக்டான டைம் கிடைச்ச உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாம் தாக்கி என்னுடைய குழுல அவங்களை இணைக்கணும். இத தடுக்க யார் வந்தாலும் அவங்க திரும்ப போக மாட்டாங்க. அன்று விடியற்காலையில் வழக்கம்போல் மக்கள் வேலை செய்யறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற லட்சுமி அம்மா வீட்ல இருந்து வெளியே வராங்க. பக்கத்து வீட்டுல அனு ஆண்டி லட்சுமி அம்மா கிட்ட பேசுறாங்க. லட்சுமிமா வாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பக்கத்து தெருவுல இருக்கிற மீனாட்சியோட பொண்ணு காணோம். அந்த பொண்ணு மலை மேல இருக்கிற அருவிக்கு போச்சு. ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்க போக கூடாது. அது ஒரு சபிக்கப்பட்ட இடம். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது கிராமத்தில் சலசலப்பு. அன்றைக்கு இரவு வருகிறது. அந்த கிராமத்தில் திடீர் அமைதி. அப்பொழுது அங்கு எங்கு பார்த்தாலும் பனிமூட்டம் மெதுமெதுவாக அந்த கிராமத்தை ஆக்கிரமிக்கிறது. தூரத்தில் ஒரு ஓநாய் சத்தம். பக்கத்து வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி அம்மா, சந்திரா பாட்டி பேசிக்கொண்டிருக்கையில் அந்த ஓநாய் வந்தது பார்த்ததும் ஒரே ஓட்டம். இந்த ஊர் மக்களை இருக்கிற எல்லாரையும் புடிச்சு அடிச்சு என்னோட ஓநாய் கூட நான் உங்களை சேர்க்கணும். இந்த லட்சுமி அம்மா அந்த சந்திராமா மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அடுத்த தடவை இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் விடக்கூடாது. பக்கத்து ஊரு கோயம்பேடு. மார்க்கெட்டில் காய்கறி, பழங்கள் மக்கள் வாங்குறாங்க. அங்கு சமரன் அவருடைய தோழி நித்யநந்தினி சமரனை பார்க்க அவசரமாக வருகிறார். வா நித்யநந்தினி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விஷயமா வந்திருக்க? நீ விஷயம் இல்லாம வரமாட்டியே என்று ஆச்சரியமாக கேட்க நித்யநந்தினி ஒரு ஓநாய் கடித்து பெண் ஓநாயாக மாறியது இவங்களுக்கு தெரியாது போல என்று நினைக்கிறாக. சமரன் அண்ணா, பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு ஓநாய் கடித்து அந்த பெண் ஓநாயாக மாறி அந்த ஊர்ல எல்லாரும் பயந்து இருக்காங்க. அந்த கிராமத்துல என்ன நடந்தது விசாரிக்க பக்கத்துல இருக்கிறது வியாபாரி கிட்ட பேச போறாங்க. இவங்க நடந்து போகும்போது அத வியாபாரி திருப்பி பார்த்து அவங்க கிட்ட பேசுறாங்க. சமரன் பையா, அது தெரியுது பாரு. அந்த அந்த காட்டுல ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க. வெளிய ஓநாய் எப்போ வேணும்னாலும் வரும். நீங்க வந்தீங்கன்னா இந்த ஓநாய் கடித்து நீங்கள் ஓநாயாக மாறிடுவாய். நீங்க எப்படியாவது இந்த ஓநாய் வென்று இந்த ஊர் மக்களை காப்பாற்றிவிட சமரா. பௌர்ணமி இரவு நேரத்தில் வெளிச்சத்தில் சமரன் வெளியே நடந்து வருகிறார். அப்பொழுது நித்யநந்தினி புல்லட் பைக்கின் அவளுடைய வருகைக்காக காத்திருக்கிறான். சமரா, இதுதான் நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. இப்படியே கொஞ்ச தூரம் போனா ஒரு அருவி. அது பக்கத்துல தான் ஓநாய் வசிக்கிறது. நான் எப்படியாவது ஒரு மேஜிக்கல் ஸ்டிக் எனக்கு ஒரு இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும். அத நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ போய் அங்க இருக்கும் மந்திர பேக் எடுத்துட்டு வா. அதுல இருக்கும் மந்தந்தர சக்தி அந்த ஓநாய கடிக்க விடாம நம்ம பாதுகாப்போம். அப்பதான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்மள நம்பி தேவிகா போற மாதிரி மக்கள் பல கிராமங்கள் நம்மள நம்பிதான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அமைதி செல்கிறது. அப்போ ஒரு ஓநாய் சத்தம் கேட்டவுடன் அந்த காட்டின் நிலை மாறுகிறது.
இருவரும் பதத்துடன் இருக்க அங்கு மறைந்திருந்து இவங்க என்ன பேசுறாங்க என்று கவனிக்கிறது. ஓநாய் பெண், சமரன் நித்யநந்தினி, அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தேட இவர்கள் காட்டுக்குள்ள மெல்ல மெல்ல செல்கிறார்கள். அந்த ஓநாய் பெண் இவர்கள் சென்றவுடன் பின்னாடி வர அவர்களை எப்படியாவது பிடித்தினம் கூட்டாளியாக மாற்ற வேண்டும், இல்லையென்றால் நம்மளை அழித்து விடுவார்கள். இப்படி சொன்னவுடன் பின்னாடி ஒரு ஓநாய், ஆமாம், இவர்களை விடக்கூடாது, இவர்களை கண்டவுடன் நான் அடித்து கடித்து விடுவேன். ஓநாய் பெண்ணே, நீ போய் அவர்களை கடித்து பயமுறுத்து, நான் பின்னாடியே வருகிறேன். அப்படி இவர்கள்கிட்ட சொல்ல அந்த இடத்தில் பெரும் மயான அமைதி காடுகள் எப்போதும் சலசலப்பு, பெரும் சத்தம் இருக்கும். இப்போ அமைதி மட்டுமே நிலவுகிறது. சமரனையும் நித்யநந்தனையும் தாக்க தயாராக இருக்கிறாள். அந்த காட்டுல அன்னிக்கு இரவு வந்தது எங்கு பார்த்தாலும் ஓநாய் சத்தம் மட்டும்தான். சமரனும் நித்யநந்தினி அந்த அருவி பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போது சடனா அந்த பெண் ஓநாயும் திடீர்னு தோன்றி ஆகாயத்துல பார்க்கிறது அங்கிருந்த நித்யநந்தினி. சமரனும் மிகவும் பயத்தோடு இருக்க அந்த ஓநாய் பேசத் தொடங்குகிறது. டேய் சமாரா, என்னை அழிக்க நீ இந்த மந்திர பையும் மந்திர கோலை எடுத்துட்டு வந்தீங்களா? இதை வைத்து என்னை பயமுறுத்த முடியாது. சரியான மந்திரம் சொல்லணும். என்னை அழிக்க உங்களைப் போல சாதாரண ஆட்கள் வந்து என்னை அழிச்சிட முடியுமா? போங்கடா போங்க. உங்களை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். சரியான மந்திரம் இல்லாமல் நீங்கள் உபயோகப்படுத்தினால் நீங்களும் ஓநாயாக மாறிடுங்க. சமரன் பேசத் தொடங்குகிறான். நான் என்ன உன்ன மாதிரி அறிவில்லாத நினைச்சியா? நான் உன்ன மாதிரி பல பேரை பார்த்துட்டு வந்தவன் தானே. பறக்கும் சிங்கத்தை அதோட குகைக்கு போய் நான் அழிச்சிட்டு வந்தவனா? நீ எல்லாம் எனக்கு தூசி மாதிரி தான். இந்த பைக்குள்ள வைத்து உன்னை எடுத்துட்டு போயிடுவேன் என்று சமரன் சிரிக்கிறான். அனுப்பே, நீங்க ரொம்ப பேசிட்டீங்க. என்ன பேசினா பேசிட்டே இருப்பியா? உன்னுடைய கிராமத்தை தாக்கி அங்கிருக்கிற எல்லாரையும் என் வசப்படுத்துவேன். ஓநாய் பெண்ணே, அவங்கள விடாத. நான் ஊருக்குள்ள போறேன். உன்னுடைய வேலைய கரெக்டா செய்துடு. அப்படி பேசிய ஓநாய் ஊருக்கு செல்லத் தொடங்கியது. அப்பொழுது சமரனோ நித்யநந்தினி பயத்துல இருக்காங்க. இந்த ஓநாய் பெண்ண நாம மந்திரக்கோளால கட்டுப்படுத்திட்டேனா எல்லாமே சரியாயிடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சற்றுண்டு நித்யநந்தினி அந்த மந்திரக்கோளை வச்சுக்கிட்டு மெதுவாக அவங்க போறாங்க. அவங்க முகத்துல எந்த ஒரு பயமும் இல்லை. அவங்க கிட்ட போனது உடனே அந்த மேஜிக்கல் ஸ்டிக்ல இருந்து பல வண்ண மந்திரம் ஒலி அவர்கள் முகத்தில் பட, அந்த ஓநாய் இப்போ எனக்கு என்ன பண்ணுவது தெரியல. திடீரென்று அங்கு புகை மூட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த பெண் மந்திர ஒலி பட்டவுடன் சரியான உடல் நடுங்குகிறது. ஓநாய் பெண் மாயமாய் போகிறான். அப்பொழுது ஊருக்குள் காணாமல் போன இந்த பெண் தான் என்று சமரனும் நித்யநந்தினி என்று அவர்கள் நினைக்க அவர்களை அழைத்து மீண்டும் கிராமத்திற்கு செல்கிறார்கள். அன்றைக்கு பௌர்ணமி இரவு முடிந்தவுடன் காலையில் மக்கள் வழக்கம் போல் வேலை செய்கிறார் அங்கு இருக்கும் ஊர் மக்கள். இன்னும் அந்த ஓநாய் பெண் என்ன ஆயிருச்சு? சமரனும் நித்யநந்தினி அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க, இன்னும் வரல. அவங்களுக்கும் ஏதாச்சும் ஆயிருச்சா என்று அவர்கள் சலசலப்புடன் பேசிக் கொண்டிருக்காங்க. அப்போ சற்றென்று ஊருக்குள் காணாமல் போன பெண்ணும் நித்யநந்தினி சமரனும் ஊருக்குள் வருகிறார்கள். ஊர் மக்கள் வியப்போடு பார்க்க அந்த பெண் மீண்டும் வந்துரும் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாம் அடுத்த கதையின் சந்திப்போம்.